வணக்கம். தமிழாளி தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையை ஏற்படுத்திய 22வது சட்டமூல திருத்தம், ஜனாதிபதியின் அதிரடி அறிவிப்பு. நூற்றாண்டுகளுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட பிரித்தானியா போர் கப்பலின் சிதைவுகள். சூரிய கிரகணம் உயிர் பழிவாங்கும் என கூறும் வதந்திகள். அறிவியலாளர்கள் விளக்கம். இந்திய கடற்தொழிலாளர்களை கட்டுப்படுத்த கடற்படையினர் ஆதரவு வேண்டும், ஆளுநர் கோரிக்கை. நாளை 7 மாவட்டங்களில் கடும் வெப்பம், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. 4வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு இல்லை. வெளிநாட்டிலிருந்து வரும் உத்தரவு. இரகசிய உளவு தகவலில் ஆபத்தான பொதிகளுடன் சிக்கிய நபர். தொகுதி மறுவரையறை தனி தீர்மானம். அதிமுக எதிர்ப்பு, திமுக ஆதரவு. மருத்துவத்துறைசார் கற்க நெறிகளுக்கான கல்வி நிறுவனம் ஏறாவூரில் திறந்து வைப்பு. அமெரிக்க உளவுத்துறையின் அவசர எச்சரிக்கை. இரகசிய விமானத்தில் தப்பிச் சென்ற ட்ரம்ப். இனி தொடர்கிறது விரிவான செய்திகள். நீதி அரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முடிவு ஒரு தனி நபருக்காகவோ அல்லது ஒரு குழுவுக்காகவோ எடுக்கப்பட்ட முடிவு அல்ல, மாறாக நாட்டின் பொது நலனுக்காகவே எடுக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார திஸநாயக்கா தெரிவித்துள்ளார். முழு அமைப்பின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணும் விரிவான சீர்திருத்தங்களில் இந்த திருத்தம் ஒரு அங்கம் மட்டுமே என்றும், இது தனது தனிப்பட்ட கருத்தோ அல்லது அரசாங்கத்தின் ஒரே கருத்தோ அல்ல என்றும் ஜனாதிபதி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணி சங்கத்துடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இதை தெரிவித்துள்ளார். சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த கலந்துரையாடலின் போது நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான அரசியலமைப்பின் 22வது திருத்தத்தின் மீது கவனம் ஈர்க்கப்பட்டதோடு இது தொடர்பாக இலங்கை சட்டசபையினரின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இங்கு முன்வைக்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் கவனம் செலுத்திய ஜனாதிபதி விவகாரத்தில் அரசின் நிலப்பாட்டையும் நீதித்துறையை மேம்படுத்துவதற்காக அரசு திட்டமிட்டுள்ள நடவடிக்கைகளையும் விளக்கினார் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீதி வழங்கும் செயல்முறையானது நீதிமன்றங்களால் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதில்லை, மாறாக அது புலனாய்வு, வழக்கு தொடர்தல் மற்றும் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு செயல்முறையாகும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 1908ஆம் ஆண்டு ஆங்கில கால்வாயில் மூழ்கிய அரசு கடற்படைக்கு சொந்தமான HMH டைகர் என்ற போர்க்கப்பலின் சிதைந்த பகுதிகளை சுழியோடிகள் குழு கண்டுபிடித்துள்ளது. 1908ஆம் ஆண்டு கடற்படை பயிற்சியின் போது மற்றுமொரு போர்க்கப்பல் மீது தற்செயலாக மோதியதில் HMS டைகர் 2ஆக பிளந்து கடலில் மூழ்கியது. இதில் 57 பணியாளர்களில் பாதிக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் என்ற ஆய்வு குழுவைச் சேர்ந்த லியோ ஃபீல்டிங் மற்றும் டான் மெக்முலன் ஆகியோர் 5 ஆண்டுகள் வரலாற்று ஆவணங்களை ஆய்வு செய்து வைட் தீவுக்கு அருகே கடலுக்கு அடியில் இந்த போர்க்கப்பலின் எச்சங்களை கண்டுபிடித்துள்ளனர். தற்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பரிசீலனையில் உள்ள ஆயுத படைகள் சட்டத்தின் கீழ் இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க போர்க்கப்பல் சிதைவுகள் சேதப்படுத்தப்படாமல் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட உள்ளன. இன்று சூரிய கிரணம் நிகழ இருக்கும் நிலையில் அது தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு வதந்திகள் பரவத் தொடங்கியுள்ளன. சூரிய கிரகணத்தின் போது பல மில்லியன் மக்கள் உயிரிழப்பார்கள் என்றும், உலகமே இருளில் மூழ்கிவிடும் என்றும் பல வதந்திகள் இணையத்தில் பரவி வரும் நிலையில் அவை குறித்து அறிவியலாளர்கள் விளக்கம் அளித்துள்ளார்கள். நாசாவில் இருந்து ப்ராஜெக்ட்
ஆங்கர் என்னும் ஒரு ஆவணம் லீக் ஆகியுள்ளதாகவும் அது சூரிய கிரகணத்தின் போது பூமி 7 வினாடிகளுக்கு புவியீர்ப்பு விசையை இழுக்கும் என்றும் கூறுவதாகவும் ஒரு வதந்தி பரவி வருகிறதாம். அப்படி பூமிக்கு புவியீர்ப்பு விசை இல்லாமல் போவதால் 40 மில்லியன் மக்கள் கீழே விழுந்து உயிரிழப்பார்கள். உள்கட்டமைப்பு நாசமாகும். அதனால் ஏற்படும் பொருளாதார வீழ்ச்சி 10 ஆண்டுகள் வரை நீடிக்கும் என பயமுறுத்துகிறது அந்த வதந்தி. இந்த வதந்தி தொடர்பில் விளக்கமளித்துள்ள நாசா 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 பூமி தனது புவி விசையை இழக்காது என்றும் பூமியின் ஈர்ப்பு விசை அதன் நிறையால் தீர்மானிக்கப்படுகிறது என்றும் கூறியுள்ளது. அதாவது பூமியின் அமைப்பில் அதன் மையப்பகுதி, வெளிப்புறம், நடுப்பகுதி, பெருங்கடல்கள் மற்றும் வளிமண்டலம் ஆகிய அனைத்தும் தங்கள் நிறையை இழந்தால்தான் பூமி அதன் ஈர்ப்பு விசையை இழக்கும் என்றும் அதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் நாசா தெரிவித்துள்ளது. இதுபோக பல நாட்கள் மின்தடை, தொலைபேசி சேவை பாதிப்பு ஏற்படும் என்றும் சில வதந்திகள் கூறுகின்றன. ஆனால் சூரிய கிரகணம் என்பது முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஒரு அறிவியல் நிகழ்வு. அது ஆயுதமோ தீய சடங்கோ அல்ல என்கிறார்கள் அறிவியலாளர்கள். உண்மையில் ஒரே நேரத்தில் பல சூரிய கிரகணம் தொடர்பான காணொளிகளை பார்க்க முயல்வதால் சில இடங்களில் இணைய சேவையின் வேகம் வேண்டுமானால் குறையலாம். ஆக சூரியனும் சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் வருவதால் பூமி மீது சந்திரனில் நிழல் விழுகிறது. இந்த நிகழ்வே சூரிய கிரகணம் என்கிறார்கள் அறிவியலாளர்கள். இந்திய கடற்தொழிலாளர்களின் தொடர்ச்சியான அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த கடற்படையினர் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் கேட்டுக்கொண்டார். புதிதாக பொறுப்பேற்ற வடமாகாண கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் MD-K விஜயவர்த்தனா இன்று புதன்கிழமை மாலை ஆளுநர் செயலகத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகனை மரியாதை நிமித்தம் சந்தித்து கலந்துரையாடிய போதே ஆளுநர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ஆளுநர் இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கைகள் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கும் கடல் வள பாதுகாப்புக்கும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சட்டவிரோத கடற்தொழில் முறைகள் கடல் வளங்கள் அளிப்பதுடன் உள்ளூர் கடற்தொழிலாளர்களின் பாரம்பரிய கடற்தொழிலையும் பாதித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வடக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் தடை செய்யப்பட்ட கடற்தொழில் உபகரணங்கள் மற்றும் மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக ஆளுநர் கவனம் செலுத்தினார். இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்துடன் நெருங்கிய ஒருங்கிணைப்பில் செயற்பட்டு சட்ட அமுலாக்க நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறும் அவர் வட மாகாண தளபதியிடம் கேட்டுக்கொண்டுள்ளார். வளிமண்டலவியல் திணைக்களம் நாளை 13/8/2026 பல பகுதிகளில் நிலவவுள்ள கடும் வெப்பம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வவுனியா, முல்லைத்தீவு, திருகோணமலை, பொலனறுவை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த அறிவிப்பு செல்லுபடியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை அறிவுறுத்தலின்படி பகல் நேரங்களில் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையானது வெப்ப குறியீடு எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆகவே பொதுமக்கள் முடிந்தவரை நேரடி சூரிய ஒளியில் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்க்கவும், பகலின் வெப்பமான நேரத்தில் கடினமான வெளிப்புற செயல்பாடுகளை குறைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்தியாவில் 4வது குழந்தை பிறக்கவுள்ள நிலையில் சட்ட விதிகளின்படி தனக்கு மகப்பேறு விடுமுறை வழங்க கோரி இந்திய அரசு பெண் ஊழியர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
சசிகுமாரி என்பவரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த உத்தரப்பிரதேசத்தின் அகலாபாத் மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுராணி சவுகான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தனது 4வது குழந்தைக்கான மகப்பேறு விடுப்பு கோரிக்கையை நிராகரித்து சம்பல் பிராந்திய கல்வி அதிகாரி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராகவே குறித்த பெண் மேல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். சட்டப்படி தனக்கு 6 மாத மகப்பேறு விடுப்பை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறு அவர் கோரியிருந்தார். விசாரணையின் போது நடைமுறையில் உள்ள விதிகளின்படி மனுதாரருக்கு 4வது குழந்தைக்கு மகப்பேறு விடுப்பு பெற உரிமை இல்லை என்பதால் மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டுமென அரசாங்கத்திடம் தரப்பு சட்டத்தரணி வாதிட்டார். எனினும் தனது முந்தைய 3 குழந்தைகள் பிறப்பின் போதுதான் எந்த ஒரு மகப்பேறு விடுப்பையும் பெறவில்லை என்றும் தற்போதே முதல் முறையாக விடுப்பு கோருவதாகவும் மனுதார் தரப்பு சட்டத்தரணி சுட்டிக்காட்டினர். இரு தரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட நீதிபதி மனுதார் ஏற்கனவே மகப்பேறு விடுப்பு பெற்றுள்ளமை தொடர்பான சான்றுகளை அரசாங்க தரப்பு காட்டியுள்ளதால் இந்த விடயத்தில் நீதிமன்றம் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தலருமான கங்கனா என்பவரின் உள்நாட்டு போதைப்பொருள் வலையமைப்பை இயக்கும் பிரதான நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையினரால் குறித்த நபர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கோமாகமாவின் கெண்டலந்த பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போதைப்பொருள் கையிருப்புடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடி படையின் விசேட நடவடிக்கை பிரிவு 3 அதிகாரிகளுக்கு கிடைத்த உத்தரவு தகவலின்படி அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோகிராம் 59 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 800 எக்ஸ்டசி வகை போதைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கோமகமா பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடையவர் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள கங்கனா என்பவரின் நேரடி உத்தரவுகளின் கீழ் இவர் நாட்டில் போதைப்பொருள் விநியோக வலையமைப்பை இரகசியமாக இயக்கி வந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் கையிருப்பும் மேலதிக விசாரணைகளுக்காக கோமகமா போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. ரெசல்யூஷன் எகெயின்ஸ்ட் டிலிமிட்டேஷன் இன் டிஎன் அசெம்பிளி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் கொண்டு வந்துள்ள தொகுதி மறுவரையறை தனி தீர்மானத்திற்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு சட்டத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெற்று வரும் 5ஆம் நாள் விவாதத்தில் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்த தனி தீர்மானத்தை முதல்வர் விஜய் கொண்டு வந்துள்ளார். தனி தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதல்வர் விஜய், நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வீட்டில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி என பெண்களை பற்றி ஒரு தீர்மானம் இது. அவர்களுக்காகவும் அவர்களை பற்றியும் எனது மனதிலிருந்து இதயத்திலிருந்து பேசுகிறேன். இதற்கு முன்பு கிடைத்த வெற்றிக்கும் இன்று இந்த இடத்திற்கும் மிகப்பெரிய காரணமாக இருந்தவர்கள் பெண்கள்தான். சங்க காலம் தொடங்கி இன்று வரை அடையாளமாக விளங்குகிற பெண் ஆளுமைகள் குறித்து பேசினர். நம்முடைய தமிழ்நாட்டு மண்ணில் சங்க காலம் தொடங்கி இன்று வரை மிகப்பெரிய அடையாளமாக விளங்கிய பெண் ஆளுமைகள் ஏராளம். சங்க காலத்தில் ஔவையார், இலக்கியத்தில் கண்ணகி, மணிமேகலை, குண்டலகேசி போன்றோர் நிலைத்து நிற்பவர்கள். ஆண்டாள், காரைக்கால் அம்மையார் போன்றவர்கள் ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் உயர்ந்த இடத்தை பெற்றவர்கள். ராணி வேலு நாச்சியார்,
குயிலி டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, அஞ்சலி அம்மாள் உள்ளிட்டோர் நாட்டின் விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்கேற்றியவர்கள். இவ்வாறு நம்முடைய தமிழ்நாட்டு பெண்கள் சுதந்திர போராட்டம் தொடங்கி சமூக நீதி போராட்டம் வரை பல்வேறு தளங்களில் பங்கேற்றுள்ளனர். அது மட்டுமல்லாமல் கல்வி, அறிவியல், அரசியல், நீதி, நிர்வாகம், தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் இன்று தமிழ்நாட்டு பெண்களின் பங்களிப்பு மிக பெரிய அளவில் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்களை அதிக வாக்காளராக உள்ளனர். பெண்களுக்கான அரசியல் இடம் என்பது சலுகை அல்ல, அது உரிமை. பெண்களுக்கான 32% இட ஒதுக்கீட்டு சட்டத்தை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தப்படுகிறது. பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குவதில் முன்னோடி மாநிலமாக தவேக அரசு உள்ளது. பேரவையில் 4 பெண் அமைச்சர்கள் உள்ளனர். பெண்களுக்கான பாதுகாப்பிலும் அவர்களுக்கான முக்கியத்துவத்திலும் தவேக அரசு கவனமாகத்தான் உள்ளது. உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% ஒதுக்கீட்டை கொடுத்ததால் ஆயிரக்கணக்கான பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக அமைந்துள்ளனர். பெண்களுக்கான 32% இட ஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டுமென ஒன்றிய அரசு வலியுறுத்துகின்றோம். இது பெண்களுக்கான சலுகை அல்ல, அவர்களுக்கான ஜனநாயக உரிமை. தொகுதி மறு சீரமைப்பு தொடர்பாக நடத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 6 கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் டிலிமிட்டேஷன் காரணமாக தென் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசப்பட்டது. ஒவ்வொரு மாநிலத்திலும் 50% மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தாலும் புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு அதன் அடிப்படையில் தொகுதி மறு சீரமைக்கப்படும். இவ்வாறு செய்தால் தென் மாநிலங்களின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாடாளுமன்றத்தில் குறையும். தொகுதி மறு சீரமைப்பு சட்டத்தை நிறைவேற்றினால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய தென் மாநிலங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவ அநீதி ஏற்படும். எனவே 543 என்ற மக்களவை உறுப்பினர் எண்ணிக்கையை நிரந்தரமாக நிலைநிறுத்த வேண்டும் என பேசினர். இந்த தீர்மானம் குறித்து கட்சிகளின் சார்பில் அதன் உறுப்பினர்கள் பேசி வருகின்றனர். இந்த தீர்மானம் குறித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த், பாமக எம்எல்ஏ கணேஷ்குமார், பாஜக எம்எல்ஏ போஜராஜன் உள்ளிட்டோர் மகளிர் இட ஒதுக்கீட்டை வரவேற்றாலும் தனி தீர்மானத்தை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளனர். தீர்மானம் மீது பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தீர்மானத்தை ஆதரித்துள்ளார். தாதிய உதவியாளர் கல்வி நிலையம் திறந்து வைக்கப்படுவது சேவை செய்ய துடிக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல வாய்ப்பாய் அமையும் என மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் SL சாகிரா தபியூதீன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் சவுக்கடி பிரதேசத்தில் அமைந்துள்ள கிழக்கு புற்று நோயாளர் பராமரிப்பு நிலையத்தில் மருத்துவத்துறைசார் பயிற்சி நெறிகள் ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கிழக்கு புற்று நோயாளர் பராமரிப்பு நிலையத்தில் திறந்து வைக்கப்பட்டுள்ள தேசிய தொழில் தகமை சான்றிதழ் தராதரத்துடன் கூடிய இந்த பயிற்சி நெறிக்கு நாடெங்கிலும் இருந்தும் 35 தாதிய உதவியாளர் பயிலுனர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தொடர்ந்து உரையாற்றிய மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் தாகிரா 3ஆம் நிலை கல்வி தொழில்சார் கல்வி சான்றிதழுடன் கூடிய இந்த தாதிய உதவியாளர் பயிற்சியை பூர்த்தி செய்வதற்குரிய பணியிட பயிற்சிகளுக்கு சகல உதவிகளையும் வழங்க பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் உறுதியளித்துள்ளார். இந்த பயிற்சி நெறி அரச தனியார் வைத்தியசாலைகளிலோ அல்லது வெளிநாடுகளில் உள்ள வைத்தியசாலைகளிலோ பணியாற்றுவதற்கும் உங்கள் வாழ்க்கையை பொருளாதார ரீதியில் வளப்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு உதவும் என தெரிவித்துள்ளார். சூம் தொழில்நுட்பத்தின் வாயிலாக நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய கிழக்கு புற்றுநோயாளர்
பராமரிப்பு நிலையத்தின் தவிசாளர் அல்ஹாஜ் SLM பவுஸ் தாதிய சேவை என்பது வெறும் சம்பளத்திற்காக மட்டும் பணியாற்றுவதல்ல. அது அன்பு, மனித நேயம் ஆகியவற்றின் ஊற்றாக இருக்கும். நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அன்பு, பண்பு, கருணை, கனிவு, மனிதநேயம், சேவை, மனப்பான்மை ஆகியவற்றுடன் பராமரிப்பு செய்யக்கூடியதாக இருந்தால் அது பெரும் பாக்கியமாக இருக்கும். அதனாலேயே நாம் இந்த கல்வி நிலையத்தை ஏறாவூரில் ஆரம்பிக்கின்றோம். எதிர்காலத்தில் இந்த கல்வி நிலையம் மனித நேயத்தின் கலங்கர விளக்காக மிளிர்ந்து முழு நாட்டுக்கும் முன் உதாரணமாக திகழும் என்ற நம்பிக்கை உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வில் ஏறாவூர் ஆயுள்வேத ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சர் வானதி கிரிதரன், கிழக்கு புற்றுநோயாளர் பராமரிப்பு நிலைய முகாமையாளர் ஜூஎல் லெப்பை, திட்ட ஆலோசகர் ஜூ முஜி ஹைஷ்மான், கற்க நெறியாளர்களுக்கான இணையாளர் இஸ்ஸத் முஸ்தபா, காதி நீதிவான் அலி முஷ்மாத், முன்னாள் அதிபர் ML ஜலால் தீன் உட்பட்ட இன்னும் பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஈரானின் அச்சுறுத்தல் காரணமாகவே துருக்கியில் நடைபெற்ற நேட்டோ உச்சி மாநாட்டின் பின்னர் தாம் இரகசியமாக விமானத்தை மாற்றியதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளார். இரகசிய பிரிவு மற்றும் இராணுவத்தினரின் வழிகாட்டலின்படியே நான் செயற்படுகிறேன். அவர்கள் என்ன வேறு விமானத்தில் பயணிக்குமாறு கேட்டுக்கொண்டனர் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் தனது உயிருக்கு வெளி உலகிற்கு தெரியாத பல அச்சுறுத்தல்கள் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஜூலை 8 அன்சாரா விமான நிலையத்தில் ஊடக கேமராக்களுக்கு முன்னால் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்தில் ட்ரம்ப் ஏறியுள்ளார். இருப்பினும் பின்னர் யாருக்கும் தெரியாமல் விமானத்தின் மறுபக்கத்திலிருந்து உணவு விநியோக வாகனத்தின் கேட்டரிங் ட்ரக் மூலம் இரகசியமாக C-32A என்ற இராணுவ விமானத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். அதே நேரம் பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெட்சேத் சாதாரண பயணி போல் வெளி படிக்கட்டுகள் வழியாக அந்த இராணுவ விமானத்தில் ஏறியுள்ளார். ஆனால் ஊடகவியலாளர்களுக்கும் சில வெள்ள மாளிகை ஊழியர்களுக்கும் ட்ரம்ப் ஏர்ஃபோர்ஸ் ஒன் விமானத்திலேயே இருப்பதாக நம்ப வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் அவர்களின் விமானத்தின் ஜன்னல் திரைச்சீலைகள் மூடுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர். புகைப்பட கலைஞர்கள் ஒருவர் ஜன்னல் திரையை திறக்க முயன்றபோது அது உடனடியாக தடுக்கப்பட்டதாக வெள்ள மாளிகை செய்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ட்ரம்பை இலக்கு வைத்த தோளில் வைத்த இயங்கும் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்திருந்த பின்னணியிலேயே இந்த ரகசிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஏமாற்று நடவடிக்கையை தொடர்வதற்காக ஊடகவியலாளர்கள் பயணித்த விமானத்துக்கு தொடர்ந்து AFA என்ற அழைப்பு குறியீடு கோல்சைன் பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் ட்ரம்ப் பயணித்த C-32A விமானத்திற்கு ரீச் 18 என்ற வேறு அழைப்பு குறியீடு பயன்படுத்தப்பட்டு பாதுகாப்பாக அழைத்து செல்லப்பட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன். நன்றி.